வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நீங்க தனுசு ராசிக்காரரா? இல்லனா உங்க வாழ்க்கையில தனுசு ராசியில பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்போ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு தான். தனுசுங்கிறது வெறும் 12 ராசிகள்ல ஒண்ணு மட்டும் இல்லைங்க. அது எப்பவுமே ஒரு இலக்க குறி வச்சே போயிட்டு இருக்கிற ஒரு வில்லாடனோட கதை. அந்த பயணத்தோட ரகசியங்களை நாம இன்னைக்கு ஒண்ணா சேர்ந்து பார்க்க போறோம். இந்த பயணத்தை நாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வரி தனுசு ராசியோட ஆன்மாவே அப்படியே புடிச்சிடுதுன்னு சொல்லலாம். வாழ்க்கை பயணத்துல எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சரி, அவங்க ஒருபோதும் சோர்ந்து போகவே மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவை விழும்போதும் அது வெற்றிக்கான அடுத்த படின்னு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நல்லாவே தெரியும். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு பாருங்க, அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். அதுதான் அவங்கள மத்தவங்கள விட தனியா காட்டும். இப்போ நாம தனுசு ராசியோட மைய கருத்துக்குள்ள போவோம். அதோட சின்னத்தை பாருங்க, ஒரு வில்லும் அம்பும். இது வெறும் ஒரு படம் மட்டும் இல்லைங்க, இது அவங்க வாழ்க்கையோட தத்துவமே இதுதான். ஒரு குறிக்கோள், ஒரு பெரிய இலக்கு, அதை நோக்கி தான் அவங்களோட ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு செயலும் இருக்கும். ஒரு டார்கெட் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத காலியான ஒரு விஷயமா தெரியும். அந்த இலக்கை அடையிறதுக்கான பயணம் தான் அவங்களோட வாழ்க்கை. தனுசு ராசியோட இயக்குற சக்தி எது தெரியுமா? அது ஞானத்துக்கும் பெருந்தன்மைக்கும் அதிபதியான தேவகுரு வியாழன். அதனாலதான் அவங்களுக்கு இயல்பாவே ஒரு பரந்த மனசும் உயர்ந்த நோக்கங்களும் இருக்கு. ஆனா இந்த ராசியோட சிறப்பு இதோட முடியல. ஜோதிட சாஸ்திரத்துல இது கோதண்டம் வச்சிருந்த ஸ்ரீராமரோட புனிதமான வில் இருந்த வீடா கருதப்படுது. அதனால இந்த ராசியில பிறக்கிறதே ஒரு பெரிய தெய்வீக ஆசீர்வாதமா பார்க்கப்படுது. ஒருவேளை நீங்க தனுசு ராசியா இருந்து இப்போ சில கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க விதி பாதையில ஒரு பெரிய புதையலே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுதான் கடைசி வெற்றி. வாழ்க்கையில சோதனைகள் வரலாம் போகலாம், ஆனா உங்க ராசியோட அமைப்புப்படி நீங்க எய்த அம்பு கண்டிப்பா ஒரு நாள் இலக்க தொழும். இறுதி வெற்றி உங்களுக்கு தாங்க. சரி, ஒரு தனுசு ராசிக்காரோட உண்மையான குணம் என்ன? அவங்களோட கேரக்டரோட ஆணிவேர் எங்க இருக்கு? வாங்க அவங்களோட ஆளுமையை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்களோட குணாதிசயங்களை பாருங்களேன். பெரியவங்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை இருக்கே, அதுவே அவங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையை தேடி தரும். இது சும்மா வெளிப்படையான மரியாதை இல்ல, அவங்களோட தர்ம சிந்தனையில இருந்தும் மத்தவங்களுக்கு உதவணுங்கிற அந்த எண்ணத்துல இருந்தும் வர்றது. குலதெய்வத்து மேல அவங்க வச்சிருக்கிற அந்த ஆழமான பக்தி அவங்கள ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசம் மாதிரி பாதுகாக்கும். இந்த நேர்மையும் கொடுத்த வாக்க காப்பாத்துற குணமும் தான் பெரிய பெரிய ஆளுங்களை கூட அவங்க பக்கம் ஈர்க்குது. இங்கதான் தனுசு ராசிக்காரங்ககிட்ட இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நம்ம பார்க்கறோம். ஒரு பக்கம் சாமி கும்பிட உட்கார்ந்துட்டாங்கன்னா உலகத்தையே மறந்து கண்ணுல தண்ணியோட உருகி வேண்டுவாங்க. இன்னொரு பக்கம் யாராவது அவங்களோட நேர்மையை கேள்வி கேட்டாலோ இல்ல காயப்படுத்தினாலும் எரிமலை மாதிரி கோபம் வெடிக்கும். அந்த நேரத்துல வர வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்கும். சாந்தமோ கோபமோ அவங்களுக்குள்ள ஒன்னாலே இருக்கும். வாழ்க்கைன்னா எப்போதுமே பூப்படுக்கையா இருக்காது இல்லையா? தனுசு ராசிக்காரங்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. அவங்க இலக்கம் நோக்கி போற பயணத்துல சந்திக்கிற நிஜ வாழ்க்கை சவால்கள் என்னென்ன, அத பத்தி இப்போ நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அவங்களோட பயணம் சில நேரங்கள்ல கொஞ்சம் கரடுமுரடா இருக்கலாம். பண விஷயத்துல பெரிய ஏற்ற இறக்கங்கள் சகஜமா இருக்கும். பெரிய கனவுகளை துரத்திட்டு போறதால சில சமயங்கள்ல பெரிய நஷ்டங்களையும் சந்திப்பாங்க. ஆரோக்கியம்னு பார்த்தா தோல், பல், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கலாம். சொல்லப்போனா ஒரு பெரிய தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது அவங்களோட வெற்றி பயணத்துல ஒரு பகுதியாவே அமைஞ்சிரும். ஆனா இது எதுவுமே அவங்கள நிரந்தரமா நிறுத்திடாது. 40. இந்த நம்பர் தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. 40 வயசு வரைக்கும் போராட்டம், குழப்பம், கத்துக்கிறதுன்னு போயிட்டு இருக்கிற வாழ்க்கை இந்த வயசுக்கு அப்புறம்தான் ஒரு தெளிவான பாதையை கண்டுபிடிக்கும். அனுபவம் எல்லாம் ஞானமா மாறுற வயசு இது. வாழ்க்கையோட சூட்சமங்களையும் தந்திரங்களையும் அவங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆட ஆரம்பிக்கிற ஆட்டம் வேற லெவல்ல இருக்கும். வெளியுலகத்துல இத்தனை சவால்களை சந்திக்கிற தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கை உறவுகள்லாம் எப்படி இருக்கும்? வாங்க அந்த சிக்கலான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். உறவுகளையும் பார்த்தா கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும். அப்பாவோட வாழ்க்கை ஒரு போராட்டக்களமாவே இருந்திருக்கும். அம்மாவோட உடல் நலத்திலையும் அவங்க கூட இருக்கிற உறவுலையும் சில கசப்பான அனுபவங்கள் இருக்கலாம். திருமண வாழ்க்கையில வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஜோடியா தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன புரிதல் இல்லாம இருக்கலாம். மாமியார் உறவுகள்ல பெரும்பாலும் நல்ல அனுபவம் இருக்காது. இது தனிப்பட்ட மனுஷங்களோட தப்பு இல்ல, அவங்க ஜாதகத்துல கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற விதம் அப்படி. இந்த சவால்களை புரிஞ்சுக்கிறது தான் அதை சரி பண்றதுக்கான முதப்படி. குழந்தைங்க விஷயத்துக்கு வந்தா ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட கணிப்பு இருக்கு. பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆண் வாரிசுகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆனா அவங்க மனசோட ஆழத்துல பெண் குழந்தைங்க மேல ஒரு தனிப்பாசம் எப்போதுமே இருக்கும். தங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லேங்கிற ஒரு சின்ன ஏக்கம் கூட அவங்க மனசுல இருக்கலாம். இது அவங்களோட மென்மையான அன்பான பக்கத்தை காட்டுது. தனுசு ராசி பெற்றோரோட குழந்தைங்க கிட்ட கூட ஒரு சுவாரஸ்யமான குண வேறுபாட்டை பார்க்கலாம்.
முதல் குழந்தை பொதுவா அப்பா மாதிரியே தைரியமா, வேகமா, கொஞ்சம் முன் கோபத்தோட உறுதியா இருப்பாங்க. ஆனா ரெண்டாவது குழந்தை அப்படியே அதுக்கு நேர்மாறா, ரொம்ப அன்பா, சில சமயம் அப்பாவியா, அமைதியை விரும்புற ஒரு ஆளா இருப்பாங்க. இப்போ நாம இந்த பயணத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். இத்தனை சவால்களையும் தாண்டி உண்மையான வெற்றி அடையறதுக்கான திறவுகோல் எது? ஜோதிடம் காட்டுற அந்த ஆன்மீக பாதை என்ன? வாங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். இந்த வரிய ரொம்ப ஆழமா மனசுல வாங்கிக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகம்ங்கிறது ஓய்வு நேரத்துல செய்கிற ஒரு விஷயம் இல்ல. அது அவங்களோட அஸ்திவாரம். எப்போல்லாம் அவங்க அந்த பாதையை விட்டு விலகுறாங்களோ அப்பெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கடினமாயிடும். அவங்களோட உண்மையான வெற்றிக்கும் மன அமைதிக்கும் ஒரே பாதை ஆன்மீகம்தான். இதோ உங்க வெற்றிக்கான தெளிவான வழி. முதல்ல உங்க ராசியோட அதிதேவதையான கோதண்டராமரை வழிபடுங்க. அது உங்களுக்கு பெரிய சக்தியை கொடுக்கும். ரெண்டாவது, எதிரிகளை பார்த்து பயப்படாதீங்க, அவங்கள நேருக்கு நேர் சந்திங்க, வெற்றி உங்களுக்கு தான். மூணாவது, ஒவ்வொரு தோல்வியையும் உங்க அம்பை இன்னும் கூர்மைப்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பா பயன்படுத்துங்க. கடைசியா, அந்த 40 வயசுல உங்களுக்கு கிடைக்கிற ஞானத்தை உங்க மிகப்பெரிய ஆயுதமா மாத்திக்கோங்க. உங்க ஆன்மீக பயணத்துல இந்த 3 கருவிகள் ரொம்ப அவசியம். ஸ்ரீராமர் வழிபாடு, குலதெய்வத்தோட அருள், அப்புறம் பகவத்கீதை. குறிப்பா பகவத்கீதை. குருக்ஷேத்திர போர்க்களத்துல தனுசு ராசி உச்சத்துல இருந்தப்பதான் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசிச்சார்னு ஒரு ஜோதிட நம்பிக்கை இருக்கு. அதனால பகவத்கீதைங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பர்சனல் கைடு மாதிரி. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் தனுசு ராசியோட வாழ்க்கை. ஒரு இலக்க முடிவு பண்றது, அது அடைய பல தோல்விகளை சந்திக்கிறது, அந்த தோல்விகள் மூலமா ஞானத்தை கத்துக்கிறது, கடைசியில அந்த ஞானத்தை வச்சே இலக்க வெற்றிகரமா அடையிறது. இது ஒரு முடிவே இல்லாத ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பயணம். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கு தான். ஒரு வில்லாளனா உங்க வாழ்க்கையோட அம்பு எந்த இலக்க நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கு? உங்க இலக்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு ஒரு புது தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் பல விளக்கங்களை தெரிஞ்சுக்க மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பார்வையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.